வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன த ரஷ்யன் மாம் அப்படிங்கிற ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அடல்ட் மூவி எல்லாம் நம்ம சேனல்ல தாராளமா வரும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கா. அதாவது அவ காலை மட்டும் தான் காமிக்கிறாங்க, வேற எதையும் காமிக்கல. இப்ப சோபால நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டு இருக்கான். நேர வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுல் ஓப்பன் மேட்டர் சரியா ஒத்து முடிக்கிறாங்க. இது ரெண்டு பேரும் வேற யாரும் இல்ல, இந்த பையன் ஹீரோ, மேட்டர் போற பொண்ணு ஹீரோவோட சித்தி. மேட்டர் எல்லாம் போட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம ஹீரோடைய அப்பா உள்ள வராரு. இவரு சரியான போதையில இருக்கிறாரு. அங்க வந்துட்டு பின்னாடி உன் வாயில ஏதோ ஒட்டி இருக்கு வெள்ளையா, நான் இல்லாத நேரத்துல எவனா வந்து மேட்டர் போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு வந்துட்டு பையன், இல்லப்பா சித்தி இப்பதான் சாப்பிட்டு இருந்தாங்க, அது ஒட்டி இருக்குது பால் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு கேஷுவலா எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே அங்கேயே ரொமான்ஸ். பையன் டேய் நான் இங்கதான் இருக்கிற மாதிரி ஒரு இருமி ஒரு சிக்னல் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அப்பா ஹீரோக்கும் அவ சித்திக்கும் பணத்தை செலவுக்கு அள்ளி கொடுக்குறாரு. நிறைய பணம் அள்ளி கொடுக்குறாரு. ரெண்டு பேருக்குமே செம சந்தோஷம். அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பா தூங்க போயிடுறாரு. நம்ம சித்தியும் ஹீரோவும் நைட் ஆயிடுது, வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சித்தியவை வா மேட்டர் பண்ணலான்னு கூப்பிடுறான். கோவம் வந்த அந்த சித்தி நம்ம ஹீரோடைய வாழைக்காயிலேயே ஒரே ஒரு பஞ்சு. ஹீரோக்கு வாழைக்காய் நொறுங்கி போகுது. வலியும் வேற ஓவரு. அவர் இருக்கும் போதே மேட்டர் கேட்கறியா, அவர் தெரிஞ்ச என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டு திட்டி விட்டுறா. ஒழுங்கா போய் அவருக்கு சாப்பாடு செய்யுன்னு சொல்லிட்டு போயிடுறா. இவன் அவங்க அப்பாவுக்கு பிளட் இது ரெண்டுத்தையும் செஞ்சு வைக்கிறான். அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுக்குறாரு. வந்து சாப்பிடும் போதே டே இதெல்லாம் சாப்பாடா, இதெல்லாம் மனு திம்மான்னு சொல்லிட்டு திட்டிடுறாரு. முதல்ல உங்க சித்தியை மாத்தணும், உங்க சித்திக்கு சமைக்கவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் கிளம்புறாரு. போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நடந்து கூட வர முடியல. வாழைக்காய் பஞ்சர் ஆனதுனால அப்படியே முன்ன பின்ன நடந்து வரான். நடா ஆச்சுன்னு கேட்கும்போது ஒண்ணு இல்லப்பா, தவறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்கறான். அதுக்குன்னுட்டு நம்ம ஹீரோடைய அப்பா இங்க பாரு ஊடெல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சு வை, அப்படி பண்ணாக்க உனக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிடுறாரு. சொன்ன உடனே நம்ம ஹீரோ உடனே போய் எல்லாத்தையுமே கிளீன் பண்றான். பக்கவா ஊடெல்லாம் தொடச்சுக்கிடுச்சு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி முடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்பா போன் பண்றாரு. போன் பண்ணி என்னடா கிளீன் பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்ட்டு கேக்குறாரு. ஆமா எல்லாத்தையுமே பக்காவா நீட்டா கிளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். உடனே போனை கட் பண்ணிட்டு நம்ம சித்திக்கு போனை அடிக்கிறான். சித்தி ஷாப்பிங் போயிருக்கா. இங்க பாரு பையனுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டான். போயிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு செலவுக்கு அவனுக்கு பணமும் கொடு அப்படின்ட்டு சித்தி கிட்ட நம்ம ஹீரோ அப்பா சொல்றான். இதை கேட்டதும் சித்தி உடனே போய் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் சித்தி சொல்றா, உங்க அப்பா மேல ஒரு டவுட்டா இருக்கு, எங்க என்ன மாத்திட்டு வர்றான்னு ஒரு டவுட்டா இருக்குன்ட்டு ஹீரோ கிட்ட சித்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா வந்து நைட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்க சித்தி சமைக்கவே தெரிய மாட்டேங்குது, பாஸ்தா பண்ண சொன்னா ஏதோ பரோட்டா மாதிரி சொல்றா, இது மாதிரி மோசமா சமைக்கிறதுனால சித்தியை நான் மாத்த போறேன்ட்டு நம்ம ஹீரோக்கு அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அதுக்கு சரிப்பா இது உங்க விருப்பம் அப்படின்ட்டு சொல்றான். அதாவது சித்தியை மாத்துறதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். ஒரு மாசத்துக்கு ஒரு சித்தியை மாத்திக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுக்கு ஹீரோக்கும் பழக்கப்பட்ட விஷயமா இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ வலிச்சு புது புது ஐட்டத்தை பார்த்து நல்லா மேட்டர் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே சித்தியை கூட்டி வந்துடுறான். புது சித்தியவை இறக்கிட்டான். அதாவது ரஷ்யால இருந்து இறக்கிட்டான். புது சித்தி சூப்பரா இருக்கா. இறக்கின உடனே இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்ம தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காமிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோட அப்பா. உள்ள வரும்போது அப்பதான் நம்ம ஹீரோ பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் உள்ள வராங்க. உள்ள வந்து இதுதான் என் பையன் அப்படின்ட்டு ஹீரோடைய அப்பா சொல்றான். ஹீரோ வந்துட்டு பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள வந்துட்டாங்க. பாத்ரூம் கிளீன் பண்ணும் போதே வந்து இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா வந்துட்டு சரி விடுறா, எம்பக்குள்ள இதெல்லாம் சகஜம், இது உங்கள் சித்தி தானே அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மூணு பேரும் உட்காந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இதுதான் உன்னுடைய புது சித்தி, இவ கூட தான் இதுக்கு மேலே நான் வாழ போகிறேன், உங்கள் புது சித்தி ரொம்பவும் அழகாக இருக்கா, அதனால இவளை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு எனக்கு அப்படின்ட்டு ஹீரோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு ஹீரோடைய அப்பா வந்துட்டு எனக்கு வேலை இருக்கு, நீ என் சித்திக்கு புது வீட்டை சுத்தி காமின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சித்தி போயிட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்கு
போயிருவா. நம்ம ஹீரோ சித்தி குடிச்ச அந்த ஜூஸ் கிளாஸ முகந்து பார்த்துட்டு அதுல ஒரு சுகத்தை அனுபவிக்கிறாப்புல. சித்தி உடனே அங்க வந்துடுறா. இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. திடீர்னு வந்துட்டாலே இதெல்லாம் பார்த்துட்டு போலான்ட்டு பயப்படுறான். அதெல்லாம் பெருசா கண்டுக்காம சரி வா வீட்டை சுத்தி காமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சித்தி ஹீரோ முன்னாடியே ஜலக் புலக்குன்னு சொல்லிட்டு அவருடைய காயும் பின்புறத்தையும் பலுக்கா காமிச்சுக்கிட்டே இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம மூடாயிடுச்சு. எவ்வளவு சீக்கிரமா போடணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். நைட் ஆயிடுது. 2 பேரும் ஹீரோவுடைய அப்பாவும் புது சித்தியும் உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நாள் ரொம்ப நடந்தது, சூப்பரான சித்தியை இறக்கிட்ட உனக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு ஹீரோட அப்பன் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு ஒரு ஆளுக்குள்ள போயிட்டு புது சித்தி நான் டான்ஸ் போடுறேன் அப்படின்ட்டு சொல்றா. சரி டான்ஸ் போடுமா அப்படின்ட்டு ஹீரோட அப்பன் சொல்றாரு. புது சித்தி நல்லாவே டான்ஸ் போடுறா. கொஞ்சம் சித்திக்கு மூடி ஏறி தலக்கு புலக்குன்னு வித்தியாசமா டான்ஸ் போட ஆரம்பிக்குதுமே நம்ம ஹீரோட அப்பன் ஹீரோ கண்ணை பொத்திக்கிறான். அப்படியே வெளியே போ அப்படின்னு சைக்கிளையே காமிக்கிறான். ஹீரோவும் வெளியே போயிடுறான். 2 பேரும் பெட்ரூம் போய் முரட்டுத்தனமா ஓல்டு போட்டுட்டு இருக்காங்க. இந்த சத்தம் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. படுத்துக்கிட்டு தூங்க கூட முடியல. ஹீரோக்கு செம்ம மூடு ஏறி தாங்க முடியாம போய் ஓரமா நின்னு அவங்க மேட்டர் பண்றத அப்படியே ஒட்டு கேட்டு அதை அப்படியே சைடா வேற பாக்குறான். இவன் பாக்குறதே புது சித்தி பாத்துறா. பார்த்துட்டு சைடா ரொமான்டிக் லுக்க வேற விட்டுறா. இதை பார்த்துட்டு அங்கிருந்து பயந்துட்டு அப்படியே சைலண்டா வந்துடுறான். எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ மேல இருந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே வரான். கீழே வந்து தண்ணி குடிக்கிறான். அவனுக்கு அந்த ஞாபகம் அவ விட்ட ரொமான்டிக் லுக்கு செம்மையா அவனை பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க மேட்டர் பண்ண இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் தவடி பார்த்து முகந்து பாக்குறான். அப்ப பழைய சித்தி அங்க வரா. வந்து எனக்கு மேட்டர் பண்ண எனக்கு திருப்தி இல்ல, ஒரு வாட்டி என்ன மேட்டர் போட்டு விடுன்னு கேக்குறா. இவனுக்கு ஏற்கனவே செம்ம மூடு. 2 பேரும் போய் செம்ம ஓடு பாக்குறாங்க. சரியா மேட்ரு போட்டு முடிச்சிடறான். ஒரு தாட்டிக்கு 2 தாட்டிக்கு வளைச்சு மேட்டர் போடுறான். இத புது சித்தி வந்து ஒட்டு கேக்குறா. இத பார்த்து அவளுக்கு கண்டிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் இல்ல, ஜாலியா இருக்கட்டுமே சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நம்ம பழைய சித்தியும் ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் 3 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து காப்பி குடிக்கிறாங்க. பழைய சித்தி வந்து என்ன கழட்டி விட்டேன்னு கேக்குறா. இதெல்லாம் சகஜம், நீ வரதுக்கு முன்னாடி இன்னொருத்தைய கழட்டி விட்டல, அது மாதிரிதான் இதெல்லாம் சகஜம். நீ வீட்டுக்கு போன்ட்டு பழைய சித்தியவ நம்ம ஹீரோடைய அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. அங்க கட்டுட்டா அடுத்த சீனு நம்ம வீட்டுல காமிக்கிறாங்க. புது சித்திக்கு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பாஸ்தா பண்ணு மாதிரி புது ஐட்டமா ட்ரை பண்ணி அவன் செஞ்சு கொடுக்குறான். அதை சாப்பிட்டு புது சித்தி எப்படியாவது ஓகே ஆயிட்டானா எவ்வளவு மேட்டர் முடிக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த வேலையை செஞ்சுக்கிறான். அப்புறம் வந்துட்டு ஹீரோடைய அப்பா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஆபீஸ் போனோம், அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும் போது புது சித்தியவே பப்ளிக்காவே நம்ம ஹீரோ முன்னாடி கிஸ் அடிச்சுட்டு போறான். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மூடாயிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு புது சித்தி வளைஞ்சு குனிஞ்சு எல்லா வேலையும் பெருக்கிறது துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்யறா. இதை பார்த்ததும் அவனுக்கு ஓவரா மூடிடுது நம்ம ஹீரோக்கு. புது சித்தி அப்புறம் குளிக்க போறா. குளிக்கிறதேவே நம்ம ஹீரோ ஒளிஞ்சு நின்று பாக்குறான். இவன் பாக்குறான்னு புது சித்திக்கும் தெரியும். அதை அவ கண்டுக்கவே இல்ல. 2 பேருக்கும் இடையிலுமே சரியான ஒரு இருப்பு இருக்கு, கண்டுக்காம விட்டுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே ஷாப்பிங் போறாங்க. 2 பேருமே ஷாப்பிங் போறது சித்தியும் பையன மாதிரி இல்ல, லவ்வர் மாதிரி ஜாலியா ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோக்கு கையில சின்னதா அடிபட்டுறது. அடிபட்டதும் நம்ம சித்தி அதை வாயில் எடுத்து சப்பரா. தப்பனதுமே சரியா 2 பேருமே மூடி ஏறி ஃபுல் ஓப்பன் மேட்ரு நல்லா மேட்ரு பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ உன்னை மேட்ரு பண்ணதும் எனக்கு திருப்தி ஃபுல்லா இல்ல, உங்க சொந்தக்காரங்களே அதாவது உங்க நாட்டுக்காரங்களே நான் இன்னும் மேட்ரு முடிக்கணும்னு கேக்குறான். சித்தி வந்துட்டு ஒரு ஹோட்டல் கூட்டின்னு போறா. அங்க போய் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க நாட்டுக்காரங்க ஒரு 3 பொண்ணுங்க இருப்பாங்க. நம்ம ஹீரோ உள்ளது வந்து சரியான ஓப்பன் மேட்ரு ஃபுல்லா மேட்ரு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வந்து 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரும் லவ்வர் மாதிரி மாறிட்டாங்க. சித்தி மகன மாதிரி இல்ல, லவ்வர் மாதிரி பேசி கொஞ்சிட்டு சித்தி போதையில அங்கேயே படுத்துறா. அப்புறம் நம்ம ஹீரோடைய அப்பா பழைய சித்தியை கூட்டி வரான். கூட்டி வந்து 2 பேரும் முன்னாடியுமே ஃபுல் ஓப்பன் மேட்ரு அடிச்சு விட்டு அனுப்பி விட்டுறான். அப்புறம் ரஷ்யன் சித்தையும் கட்டி உடிச்சு நல்லா மேட்ரு முடிச்சுட்டு 3 பேரும் ஒன்னா சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிக்கும் போது நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான், நீங்க எத்தனை சித்தி வேணா கூட்டினோப்பா, ஆனா எல்லாருமே மேட்ரு போட்டு ஜாலியாகிறேன்னு அங்கேயே படத்தை முடிக்கிறாங்க. என்னடா படத்துல கதை நல்லா இருக்குன்னு
அப்படின்னு ஏன்னு கேட்பீங்க. படத்துல கதனால வசனம் முக்கியமானு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்க கூடாது. படம் போறா மேட்ரு சீனா இருக்கான்னு எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? இது போல் மேலும் வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.